நேர்களே, கரூருடைய சம்பவத்தில் நாம் நேற்று ஒரு கருத்தை வைத்திருந்தோம். ஒரு தலைவன் பொறுப்பில்லாமல் இந்த சம்பவம் நடந்த போது விஜய் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துட்டார். இத்தனை நாட்கள் மாதம் கழிந்த பின்பும் அந்த மக்களுக்கு அவர் ஆறுதல் சொல்லவில்லை என்றெல்லாம் நாம் சொல்லியிருந்தோம். நேற்றைக்கு அவர்கள் முந்தைய நாட்களே சென்னை மகாபலிபுரத்தில் ஒரு குறிப்பிட்ட ரெசார்ட்டில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. 21 குடும்பங்கள் அவரை சந்திக்க மறுத்தார்கள் என்ற செய்தி வந்திருந்தது. ஆனால் நேற்று எத்தனை பேர் வந்தார்கள் என்பது நமக்கு அடையாளம் சரியாக கிடைக்கவில்லை என்றாலும் வந்த குடும்பத்தினரோடு என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நாம் பார்ப்போம். இதில் ரொம்ப ஷாக் நியூஸ் என்னவென்றால், விஜய் தன் கட்சியை கலைக்கப் போகிறார். நான் சொல்லலை, ஆதாரத்தோடு தான் நாம் எந்த செய்தியும் உங்களுக்கு தரப்போகிறோம். அந்த செய்தியை நான் உங்களுக்கு தருவதற்கு முன்பு அவர் கண்ணீர் மல்க ஒவ்வொரு குடும்பத்தோடும் 10 நிமிடங்கள் ஒதுக்கியிருந்தார். கிட்டத்தட்ட 40 குடும்பத்தில் 20 குடும்பம் வந்தாலும் கூட 2-3 மணி நேரம் ஆயிரும். அவர்களோடு அமர்ந்து உணவருந்தினார். அவர்களோடு அமர்ந்து பிஸ்கட் டீ சாப்பிட்டார். கடுமையான அந்த ரெஸ்டாரண்ட்ல கெடுபிடி இருந்தது. வெளியே உள்ள ஆட்கள் யாரும் உள்ளே போகாத அளவிற்கு கவனமான பாதுகாப்பை அவர்கள் செயல்படுத்தியிருந்த காரணம், இந்த 41 பேர் இறந்தது அது காலத்திற்கும் மறக்க முடியாத ஒரு அனர்த்தம், துயரம். ஆனால் அதில் நம்முடைய செய்தியாளர்கள் சொல்கிற செய்தியை நாம் இப்பொழுது உங்களுக்கு தருகிறோம் என்னவென்றால், அது ஒரு ஆதாரமான செய்தி. எப்படியாவது ஒருவர் வெளியே சொல்லிடுவார், அதுதான் செய்தி. ஒருவர் 41 பேரில் 41 குடும்பம் வேறு வரமாட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கு 2 பேர் 3 பேர் அப்படி இருப்பாங்க, அல்லது 2 பேர் வந்திருக்கலாம், அல்லது அங்கே இருக்கிற யாராவது ஒரு ஆள் விஷயத்தை வெளியே சொல்ல. அப்படி கிடைத்த தகவலின் நம்பகத்தன்மையோடு தான் இது நமக்கு கிடைச்சிருக்கிறது. அவர் அடிக்கடி கண்ணீர் விட்டு அழுத ஒரு சம்பவம் கூட நேற்று மகாபலிபுரத்தில் அந்த ரெசார்ட்டில் நடந்திருப்பதையும் இன்றைய ஆதாரமான செய்தி ஏடுகள் வெளியிட்டிருக்கிறது. அப்போ அவர் பேசுகின்ற போது, இந்த துயரத்தை மறப்பதற்கு என்னிடத்தில் வார்த்தை இல்லை, நான் எப்போதும் உங்களோடு தான் இருப்பேன், நான் கடைசி வரைக்கும் விஜய் என்கின்ற நான், எனது பாதிப்பை விட உங்கள் பாதிப்பு மிக அதிகம். உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய குழந்தைகளின் நலனுக்காகவும் நான் எப்போதும் உங்களோடு இருப்பேன் என்ற உறுதியை அந்த பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அவர் மனம் விட்டு பேசினார். பேசி கொண்டிருக்கிற போதே அவருடைய கண்கள் கண்ணீரை சிந்தியது. இவ்வளவு பெரிய துயரத்திற்கு நான் ஆளாகிவிட்டேனே என்றும் அவர் தன்னை அறியாமல் அவர் கண்ணீர் விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயத்தை இங்கே நாங்கள் பார்க்கணும். பழம் தின்று கொட்டை போட்ட அரசியல்வாதிகளுக்கு இது வேறு விவகாரம். நடிகர் விஜய் அப்படி ஒருவராக இல்லை. இந்த விவகாரத்தில் அவர் எடுத்து வைத்த மற்றொரு கருத்து தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆட்டி படைத்திருக்கிறது. பேச்சினூடே அவருடைய சகாக்கள் யாரும் இல்லை என்ற தகவல்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது. வெங்கட்ராமன் என்ற பொருளாளர் ஒருவர் காரில் செல்கின்ற போது தடுத்து நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு வளையத்தில், அவர் யார் என்று தெரியவில்லை, நான் யார் என்று சொல்லி பின்பு உள்ளிருந்த நிர்வாகிகள் அவரை உள்ளே அழைத்திருக்கிறார்கள். ஆனால் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அங்கே இல்லை என்கின்ற தகவலும் நமக்கு வெளியாகியிருக்கிறது. ஆனால் அவர் மறைவாக இருக்கிறார், அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை, உள்ளே தூக்கி போட்டு விடக்கூடாது, நிர்மல்குமார் இல்லை, மற்றவர்கள் ஆதவ் அர்ஜுன் எல்லாம் இருந்தார்களா என்ற செய்தியை அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் புஷி ஆனந்த் எப்போதும் விஜயின் நிழலாக இருக்கும் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், அவரை காணவில்லை, அவர் இல்லை. நாம் அவருக்கு மட்டும் இல்லாமல் ஜானோ ஆராக்கியசாமி, நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுன் இது போன்ற தலைவர்களை பற்றி அவர்கள் யார் இருந்தார் என்பது தகவல் இல்லை. நிர்மல்குமார் மறைமுகமாக இருக்கிறார். ஆக இப்படி இந்த குடும்ப உறவினர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் அங்கே இருந்தார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது.
இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் கேட்டாராம், உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரிகிறது, உங்களுடைய குடும்பத்தினுடைய இழப்புகள் எனக்கு தெரிகிறது. உங்கள் சகோதரில் இறந்துட்டீங்க, உங்கள் அம்மாவை இறந்துட்டீங்க, உங்கள் ஒய்ஃபை இறந்துட்டீங்க, உங்கள் ஒய்ஃபையும் உங்கள் குழந்தையும் இறந்துட்டீங்க, அப்படியெல்லாம் இறந்துருக்கிறார்கள். நான் உங்களோடு இருப்பேன், இந்த பிள்ளைகளுக்கு எஞ்சிய பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை அவர் சொல்கிறார். என்ன செய்தி தான் ஷாக். நான் அரசியலில் ஈடுபடாமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்காமல் மக்கள் நல இயக்கமாக தொடரலாமா அப்படின்னு எனக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறார். யார்? நடிகர் விஜய். மக்கள் களப்பணி இயக்கமாக, நலப்பணி இயக்கமாக, களத்தில் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட இயக்கமாக, ஏற்கனவே விஜயனுடைய அமைப்பு இருந்துச்சு இல்லையா, அப்படி ஒரு இயக்கமாக நான் மாறப்போகிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாரு? அங்கு வந்த சொந்தங்களிடத்திலே கேட்கிறார். 41 குடும்பத்தில் 20 குடும்பமோ 25 குடும்பமோ 21 குடும்பமோ வந்திருக்கல்லவா, 20ஓ 21, அந்த உறுப்பினர்களிடத்திலே கேட்கிறார். என்னால் தான் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்தீர்கள், நான் இப்படி ஒரு கற்பனையும் செய்யவில்லை, ஆனால் இது நான் தேர்தல் அரசியலுக்காகத்தானே இந்த கூட்டம் கூடியிருக்கிறோம், என்னை பார்ப்பதற்காகத்தானே நீங்கள் வந்தீர்கள், அதால தானே இந்த மாதிரியாக ஒரு துன்பம், துயரம், காலத்துக்கும் மாற்ற முடியாத துயரத்தில் ஆழ்ந்துட்டோம், என் வாழ்நாளில் எனக்கு குற்ற உணர்வு சாகடிக்கிறது என்பதை சொல்லாமல் அவர் சொல்கிறார். என் வாழ்நாளில் நான் செத்து செத்து பிழைப்பேன். சில மனிதனுடைய மனசாட்சி அப்படி தான் இருக்கும், சின்ன விஷயத்தை கூட தாங்க மாட்டாங்க. வெளியே பெரிய ஹீரோவாக பேசுவான், அதெல்லாம் வேறு விஷயம் சார். விஜயம் அப்படிப்பட்டவராகத்தான் நாம் பார்க்க முடியல. நேற்று கூட நாம் பேசும்போது கொஞ்சம் கடுமையாகத்தான் பேசியிருந்தோம். ஆனால் அவர் அன்ஃபிட் ஃபார் பொலிட்டிக்ஸ் என்று சொல்லலாமா? இதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கவில்லை. தமிழ்நாட்டில் திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் இதை வைத்தே அவர்கள் அரசியல் செய்ய பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த எல்லைக்கு அவர் செல்ல மறுக்கிறார். காரணம், ஒவ்வொரு மனிதனுடைய படைப்புகள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இரக்கம், அன்பு, கருணை, சமாதானம். அப்ப இவரை பொறுத்தவரை அதை ஏற்றுக்கொள்ள இவருடைய மனம் இவருக்கு துயில் கொள்ள மறுக்கிறது, தூங்க மறுக்கிறது. அதை மறைப்பதற்கு அவருடைய உள்ளமோ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, நான் இனி மறுபடியும் மக்கள் நல இயக்கமாக, எனது விஜய் மக்கள் நல இயக்கமாக மாற்றலாம் என நினைக்கிறேன். அரசியலில் ஒவ்வொரு ஊரா போறதும் எனக்கு சாத்தியமில்லை என்பதை சொன்ன உடனே அவருடைய கட்சி, அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்ற தகவல் நமக்கு வரல, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், இல்லை இல்லை நீங்கள் தொடர வேண்டும், நீங்கள் தொடருங்கள் என்று சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், சில மிக முக்கியமான விஷயத்தை ஒரு செய்தியாளனா நான் உங்களுக்கு தர்றேன். நான் சொல்வது கற்பனையோ அல்ல, ஆனால் ஒரு விவகாரத்தின் நிலவரத்தை நாம் அவதானிக்கின்ற போது இதுதான் இருக்கும் என முடிவுக்கு நாம் வரும். அதில் நடிகர் விஜய் ஒரு மாஸ் தலைவர். அவருக்கான வாக்குகள் எத்தனை சதவீதம் என்பது இதுவரைக்கும் தெரியவில்லை. 8ஆக 20ஆ 23ஆ அதெல்லாம் நமக்கு தெரியாது. சரி, இருந்தாலும் ஒரு பாப்புலர் லீடர், மக்களை திரளச் செய்யக்கூடிய ஒரு வலிமையார்ந்த சினிமாட்டிக் பர்சனாலிட்டி, ஒரு கரிஸ்மா அவருக்கு உண்டு நடிகர் என்ற முறையில். அதை வாக்காக மாற்றுவதற்கு அவர் பயணத்தை ஆரம்பித்தார். அந்த பயணத்தில் அவர் எதிர்பார்க்காத இந்த துன்பவியல், ஒரு அனர்த்தம், காலத்துக்கும் மாறாத ஒரு சம்பவம் நடந்து போய்விட்டது. இப்போ அவருடைய மனசுன்னு ஒன்று இருக்கும்ல, என்னதான் ஒரு ஹீரோவா இருந்தாலும், வெளிப்படையா பலவர் புலியாக இருந்தாலும் வீட்டில் எலியாக இருப்பான். மனைவி மக்களிடத்திலே அவனுக்கு ஜம்பு நடக்காது. அப்படி பல வீரர்களை பார்க்கின்ற போது வெளியே அவர் கில்லியாக இருந்தாலும் அவருடைய மனசு அவருக்கு அப்படி இல்லை. ஆகவேதான் அந்த சம்பவம் நடந்த உடனே அவர்களை சந்திக்க அவர் அச்சப்பட்டுத்தான், அதை எதிர்கொள்வதற்கான வலிமை அவரிடத்தில் இல்லை. நான் சொன்னதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அந்த இடத்திலிருந்து அவர் தப்பினார். அவர் அவர்களை விட்டுவிட வேண்டும், ஓடிவிட வேண்டும் அப்படியெல்லாம் நினைக்கல. அவருடைய மனசு, ஐயோ இந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்களே, இது எப்படி நான் கையாள போறேன், முதல்ல இந்த இடத்தை விட்டு நம்ம தப்பிடும். ஆனால் கரடு முரடான மனம் குறைந்த அரசியல்வாதி அதிலே நிற்பான். அந்த மனம் அவருக்கு வரவில்லை. இரண்டாவது,
இத்தனை நாட்களாக அவர் வெளியே வராமல் பேசாமல் அமைதியாகவே இருக்கிறார். மூன்றாவது, ஒரு சிரமம் வரும்போது அவரோடு கைக்கு கை கொடுக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் இல்லை. அதெல்லாம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பான். அவன் தன்னை காப்பாத்துறதுக்கு ஓடிட்டான். உனக்கு எதுக்கே அந்த வேலை? நீ 200 கோடி சம்பாதிக்கிற, இன்னும் 200 கோடி எத்தனையோ கோடி சம்பாதிக்கலாம், நாட்டை திருத்துறதுக்கு உனக்கு என்ன வேலை அப்படின்னு கூட அட்வான்ஸ் பண்ணியிருப்பான். ஏன்னு கேட்டேன்னா, இதில் யாருமே அவருக்கு நல்லவராக இல்லை. எல்லா கட்சிகளும் இவரை வைத்து வயிறு வளர்ப்பதற்காகத்தான் டெல்லியிலிருந்து அறிக்கைகள் வருகிறது, தமிழ்நாட்டிலிருந்தும் அறிக்கைகள் வருகிறது. லாப நோக்க கணக்கத்தான் பார்க்கிறான் என்பதை நடிகர் விஜய்க்கு அவருடைய நெருங்கிய கூட்டாளிகள், குடும்ப உறவுகள் அறிவுறுத்தியிருக்கலாம். இந்த மனமாற்றத்திற்கு காரணம். மூன்றாவது, கூட இருந்தவர்களும் ஓடிவிட்டார்கள், மற்றவர்களும் குளிபறிக்கிறார்கள். அரசியல் தலைவர்கள் டெல்லி, தமிழ்நாடு எல்லோரும் தன்னை வைத்து லாபத்தை பார்க்கிறார்கள். நம்ம ஏன் இதில் பலியாகணும் என்று எண்ணத்தில் தான், இது உள்ளத்தின் ஆழமான பகுதியில் இருந்து வந்ததுதான். நான் கட்சியை கலைச்சிட்டு மக்கள் நல இயக்கமாக, விஜய் மக்கள் நல இயக்கமாக தொடரும் என்று அவர் அறிவிப்பு செய்யவில்லை. அதற்கான ஆலோசனையை கேட்டிருக்கிறார். ஆனால் அந்த சகோதர சகோதரிகள் என்ன சொன்னார்கள் என்பதை விட, இவரை நம்பி வந்தவர்கள், ரஜினிகாந்தை எப்படி நம்பி கடைசி வரைக்கும் ஏமாந்தார்களோ அதுபோன்ற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டம், இல்லை அண்ணா நீங்கள் தொடர்ந்து பேரணி போகணும் என்று சொல்வார்கள். அது வழக்கமாக சொல்றதான். ஆனால் எனக்கு என்ன புரியுதுன்னா, இவருடைய அரசியல் எப்போ நிற்க போகுது அப்படின்னா, ஒரு கால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றால், ஒரு 8% 2006 நடிகர் விஜயகாந்த் 6 விழுக்காடாகவும், 2008 9 விழுக்காடாகவும், 8 விழுக்காடு அப்படி, அப்புறம் அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முதலில் 6%, 8%, அப்புறம் 10.29% பெற முடிஞ்சது. அதை விட இவர் கூட பெறுவாரா என்பது பல $1 மில்லியன் கேள்விகள். இது எனக்கு அடிக்கடி தோன்றும். கோயம்பேட்டிலேருந்து வரும்போதெல்லாம் பார்ப்பேன், நிறைய பேர் இன்றைக்கு கூட எம்ஜிஆர் சமாதியை மாதிரி நடிகர் விஜயகாந்த் அவர்களை இன்றைக்கு வருகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய தலைவன் இல்லை, அனைவருக்கும் உணவு போட்டவர். அப்படி இருந்தாலே அவர் அதிகபட்சமாக 6, 8, 10% தான் பெற முடிந்தது. ஆனால் இவருக்கு எந்த களமும் இல்லை. அவருடைய விஷயம் பெரிய ஸ்ட்ராங், தைரியமாக பேசக்கூடியவர், எதிர்த்து நிற்கக்கூடியவர், ஒரு சமூக பின்னணி கொண்டவர். அந்த ஒரு மனத்திடமும் அந்த வலிமையும் அந்த ஸ்ட்ராங் கட்டமைப்பும் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த இது விஜய்க்கு இல்லை. அவர் காலத்தின் நிலை, அவர் மரணித்து போய்விட்டார். அவரால், அவருடைய குடும்பம், அதற்கு பிறகு அந்த இடத்துல யாரும் இல்லை. அப்போ அந்த ஒரு மனிதரை நாம் சினிமாட்டிக்காக பார்க்கிற போது, எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒரு அந்தஸ்தை நடிகர் விஜயகாந்த் அவர்கள் பெற்றார்கள். ஆனால் இவர் அந்த மன வலிமையில் இல்லை என்பது 2 விஷயம். ஒன்று, அந்த இடத்தை விட்டு ஓடி போய் ஒளிந்து கொண்டது. மற்றொன்று, இதுவரை மௌனியாகவே பயணிப்பது, அவருடைய சகாக்கள் அனைவரும் ஓடியது. மூன்றாவது, மிக முக்கியமாக நேற்று வந்தவர்களிடத்தில், நான் கட்சியை கலைத்துவிட்டு அரசியல் பயணத்தை முடிவுக்கு வந்துவிட்டு மீண்டும் மக்கள் நல இயக்கமாக, விஜய் மக்கள் நல இயக்கமாக தொடரலாம், உங்கள் கருத்து என்ன என்று கேட்டிருக்கிறார். இதை நீங்கள் முடிவு செஞ்சுக்கிடுங்க. ஒரு கால் இப்பொழுது அவர்கள் அனைவரும் வந்து இனி அரசியலில் அவரை தூபம் போட்டு தூண்டிவிட்டு மீண்டும் கொண்டு வந்தாலும் தோல்வி என்பது சகஜம், அது வெற்றிக்கான வழிதான். அதை ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் போராடுவோம் தான் ஜெயிக்க முடியும். அந்த போராட்டத்திற்கான மனநிலையும் வலிமையும் அவரிடத்தில் இல்லை. அதற்கு காரணம், அவரை சுற்றியிருப்பவர்களும், அவரை நல்லவர்களாக அவருக்கு ஆதரவாக அறிக்கை விடுவர்களும், அவரை வச்சு என்ன லாபம் அப்படின்னு பார்க்குறான் என்பதை அவருக்கு நல விரும்பிகள் எடுத்துரைத்திருப்பதின் என்ன ஓட்டம் மட்டும்தான் இந்த முடிவுக்கு காரணமாக அமைந்திருக்குது என்பதுதான் நாம் இன்னைக்கு காலை கிடைத்த செய்தியாக இருக்கிறது.